வடக்கில் ஒரு காமராஜர் வாழ்கிறார். மு. நமசிவாயம். 1962ஆம் ஆண்டு காமராஜ் அவர்கள் வரலாற்றை ஆராய்ந்து எழுதும் எண்ணம் வந்து அது சம்பந்தமாக விருதுநகர் புறப்பட்டேன். சென்னையிலிருந்து புறப்படும் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் விருதுநகர் சென்று இறங்கினேன். அன்று ரயில் தாமதமாக ஓடியதால் பிற்பகல் 3 மணி வேளை. அப்போது பெட்டி படுக்கையுடன் ரயில் நிலையத்தில் விட்டு வெளியே வந்ததும் முதலில் நெருங்கிய ஜுட்கா வண்டியில் ஏறி காமராஜர் வீட்டுக்கு விடப்பா என்றேன். காமராஜர் அம்மாவை பார்த்துட்டு அப்புறமா முனிசியல் சத்திரத்துக்கு திரும்பிடணும், கொஞ்ச நேரம் அங்கே தங்கிட்டு முனிசியல் சத்திரத்துக்கு கொண்டு விடப்பா, உனக்கு சௌகரியப்பட்டனா காமராஜர் வீட்டிலேயே விட்டு போயிடு, திரும்புகிற போது வேறு வண்டியை பார்த்து கொள்கிறேன் என்று வண்டிக்காரனிடம் தெரிவித்தேன். வண்டிக்காரர் சயபு கூறினார், காமராஜர் வீட்டு வரைக்கும் ஜுட்கா போக முடியாதுங்களே, அவர் வீடு ஒரு சின்ன சந்துக்குள்ளாரல இருக்கு, அதுவும் ஒரு குறுகலான முட்டு சந்தாச்சுங்களே, வண்டி நேரா அங்கனே போய் திருப்ப முடியாதுங்களே, தூரத்துல தான் நிப்பாட்டணும்.